இந்த நாளிலும் தேவச்செய்தி அறிவிக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பினை கொடுத்த அருமையான தலைமை போதவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தலையை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நிறையான மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபடும். பரிசுத்த ஆயுதத்தாவின் நாளிலே எங்கள் மத்தியிலே ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு இன்றைக்கு நீர் ஆளுகை செய்யும். முதல் நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. விரோதமாய் செயல்படுகிற எல்லா எதிர் வல்லமைகளை நசனாகி இயேசுவின் அகிரம நாமத்தினாலே கண்டு கொள்கிறேன். அடியனை மறுத்துக் கொள்ளும் நீர் வெளிப்படும் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் சுமக்கல் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:14-16 வரை வாசித்து கேட்போம். சங்கீதம் 91:14-16 வரை. அவன் என்னிடத்தில் வாக்கியாய் இருக்கிறபடியால் நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தல் அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீண்ட நாட்களாய் திருப்தியாக்கி அல்லேலூயா என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லேலூயா. இங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், அதே ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இஸ் லவ் அப்பான் மீ என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, அவன் என்னிடத்தில் வாக்கியாய் இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு வரை செய்வேன். நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்தி நீண்ட நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, நாம் இன்றைக்கு அவர் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு தாயின் கருவிலே நம்மை கண்டெடுத்து இன்றைக்கு உன்னையும் என்னையும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாரத்தினாலே தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. எபேசியர் 1:12 வாசித்து பாருங்கள். எபேசியர் 1:12. அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல சொல்லப்பட்டது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் இன்றைக்கு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8:29 வாசித்து பாருங்கள். ரோமர் 8:29. அல்லேலூயா. ரோமர் 8:29. அநேக சகோதரருக்குள்ளே முதற்பலனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அவர் இடத்துல வாங்கியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருட காலம் அடிமைகளாயிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேடும் ஓடுகிற நடமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அவன் இடத்துல வாஞ்சா இருக்கிறபடினாலே, என் மீது அன்பு கூறுகிறபடினாலே நான் அவனை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. 430 வருட காலம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி பாலும் தேடும் ஓடுகிற அந்த நலமான தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தது உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட நீங்கள் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு நீ அவரிடத்துல வாங்கியா இருக்கிறபடினாலே, நீ அவரிடத்துல அன்பு கூறுகிறபடினாலே வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:6. அவர் ரத்தத்தினாலே முதல்ல படிங்க. நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, அவர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. 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 எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அதுதான் சொன்னாரு, அவன் என்னிடத்துல வாங்கியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீ எப்பேற்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு அவர் விடுதலை நாயகன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இன்றைக்கு விடுதலை கொடுத்து உன்னை சமாதானத்தினால் சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார். அல்லேலூயா.
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மீது அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவன் எவனோ 1000 தலைவர் மட்டும் நான் இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் 1000 தலைவர் மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 4:31 இருந்து வாசிங்க. உபாகமம் 4:31. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அருமையான தேவப்பிள்ளை, இவ்வளவு நல்ல தேவனை அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவர் மீது அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய போதகர் கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என் வாழ்க்கையில. ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய மேய்ப்பன். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் அவர் 1000 தலைவர் மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 42:1-2. சங்கீதம் 42:1-2. மாடானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. மாடானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறுமானால் நிச்சயமாகவே இன்றைக்கு அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38. நாளிலே இயேசு நின்று ஒருவன் தாகமாய் இருந்தான், இடத்தில் பாடுபட கடவன், வேத வாக்கியம் சொல்கிறபடி எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நகி ஓடும். அல்லேலூயா. அவன் என்னிடத்திலே விசுவாசமாய் இருந்தபடினாலே அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். அல்லேலூயா. ஆராதனை பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, நீ தேவனிடத்துல வாஞ்சையா, தேவனிடத்துல தாகமா, தேவனிடத்துல அன்பு கூர்ந்து நீ விசுவாசமா இருப்பாய்னா உன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் ஓடும். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் உள்ளத்துல பாயும் போது ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. அங்க பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. அங்க செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, நீ அவனிடத்துல வாஞ்சா இருக்கும்போது அவன் இடத்துல வாஞ்சா இருப்பானால் இன்றைக்கு நான் அவனை விடுதலை செய்வேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நான் அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவனை திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை காண்பிப்பேன். ஏன்னா அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடினாலே His love upon me. Hallelujah. அருமையான தேவப்பிள்ளையே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நதி பாய்
அவனிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுதான் முதல் குறிப்புக்கு வரப்போறோம். சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. தேவனே நீ என்னுடைய தேவன், அதே காலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாததுமான படிக்க என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. என் தேவனே நான் உம்மை அதிகாலையிலே தேடுகிறேன். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு அதிகாலையிலே தேடுகிற வாஞ்சை. அறிவான தேவப்பிள்ளையே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் அதிகாலையிலே தேடுகிற வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும் என கனிமான தேவப்பிள்ளையே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியும் தேடுகிற ஒரு வாஞ்சை. ஏன் தெரியுமா? அதிகாலையில் தேடுகிற நிலை கண்டடைவான். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனை தேடி தேடி எங்கும் அழைத்தவில்லை, அவர் சமூகத்திலே காத்திருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கனிமான தேவப்பிள்ளையே, என்றைக்கு முதலாவது தேவனுடைய முகத்தை தேடி பின்னரே நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவர்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சற்றே வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என கனிமான தேவப்பிள்ளையே. அதிகாலையிலே நாம் தேவனை தேடும்போது அதிகாலையிலே என்ன கிடைச்சதுன்னா பரலோகத்தின் மன்னா. அல்லேலூயா. அப்ப அதிகாலையிலே தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மன்னாவை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை என்ன? கர்த்தரை தேடுகிற வாஞ்சை. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற வாஞ்சை நம்முடைய மாமிசமானது வாஞ்சையா இருக்குமானால் அவன் நமக்கு தென்படுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேடுகிற வாஞ்சை நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே அவர் நமக்கு தென்படுவார் என கனிமான தேவப்பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மகனான மரியா அதிகாலையிலே எப்படியாவது அவளை காண வேண்டும் என்று அதிகாலையில் வந்து காத்திருந்தார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த முதலாவது தரிசனம் யாருக்கு கிடைத்தது? மகனான மரியாளுக்கு. அல்லேலூயா. ஏன்? அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேடினார். எப்படியாவது நாம் அவரை காண வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு வார்த்தை இருந்தது. இன்றைக்கு அந்த தரிசனத்தை நீ காண வேண்டும் என்றால், தேவ தரிசனம் உனக்கு உண்டாக வேண்டும் என்றால், நீ அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த மகனான மரியாதை போல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று கனிமான தேவப்பிள்ளையே. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறாய் மாற வேண்டும் என்ற கனிமான தேவப்பிள்ளையே. ஆண்டவர் யோசுவா சொன்னாரு, எரிகோ மலை விழுந்து போனதுக்கா நீ அதிகாலையிலே தேவனை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே துதித்து 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 ஒரே நாளிலே 13
13 முறை சுற்றி வந்ததினால எரிய கோட்டை மதில் விழுந்தது எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே. காரணம் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் துரித்தலோடு ஆராதனையோடு அவர்கள் சுற்றி வந்த பொழுது எரிகோ மதில் விழுந்தது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிறபடினாலே, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறபடினாலே, அவரை துதித்து ஆராதித்து வேதத்தை வாசித்து வாசித்து நீங்கள் வெளியே புறப்படுகிறபடினாலே எல்லா காரியத்தை கர்த்தர் வாக்கு செய்வார் என கனிவான தேவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 50:4. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கல்விமான நாளை தந்ததினால் காலைதோறும் நம்மை எழுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, கர்த்தர் நம்மை காலைதோறும் எழுப்புகிறார். எதற்காக? அவரோடு உறவாடும்படியா, அவரோடு பேசும்படியா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, இந்த வாக்கியம் இருக்குமானால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கை தலைவீடாய் மாறிவிடும். அறிவான தேவப்பிள்ளையே, அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு வாஞ்சை. ஏன்னா அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு அவரை விடுதலையாக்கி கனப்படுத்தி திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை காண்பார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பை காண்பார். எனக்கு அறிவான தேவர்களே, அதான் சொன்னாரு, அவன் இடத்துல வாஞ்சியாயிருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 எடுத்து வாசித்து பாருங்கள். புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. காலைதோறும் ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலே காலைதோறும் அவரை தேடும் பொழுது புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லையா. காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அப்போ தேவ சமூகத்திலே அதிகாலையிலே நாம் தேவனை தேடும் போது புதிய கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை நம்மை ரட்சிப்புகளை நடத்துகிறது. அல்லேலூயா. அந்த கிருபை கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. எனக்கு அறிவான தேவர்களே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை நம்மை ரட்சிப்புகளை நடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை புதிய அபிஷேகத்தை நிரப்புகிறது. விசுவாச வாழ்க்கை பாதையை செல்ல நம்மை அது வழிவகுக்கிறது. அது மாத்திரமல்ல, அது வருகையின் பொழுது மறுரூபமாக்கப்படுவதை அறிவான தேவர்களே, காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவான தேவர்களே, His love upon me, அவர் என் மீது அன்பு கூறுகிறபடினாலே. இந்த அன்பு வேதத்திலே 4 விதமான அன்பு இருக்கிறது. ஆனால் எல்லா விதமான அன்பு மாறி போகும். தேவனுடைய அன்பு மாத்திரம் மாறாதது, அது மறையாதது, அது நிலையானது. எனக்கு அறிவான தேவர்களே, இந்த தேவ அன்பு நமக்குள் இருக்குமானால் பவுல் சொல்றான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:36 வாசித்து பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? அல்லேலூயா. இந்த வைராகி நமக்குள் இருக்கணும், இந்த வாஞ்சை நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? அது எதுவா இருந்தாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அறிவான தேவர்களே, அது மரணமோ வியாதியோ வியாக்குலமோ கவலையோ கண்ணீரோ எதுவுமே என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அறிவான தேவர்களே,
இந்த நிச்சயம், இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குமானால், அந்த கரிமான தேவர்களையே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களின் பலன் பூரணப்படும். என கரிமான தேவர்களையே, இன்றைக்கு அந்த அன்பு நமக்குள்ள வாஞ்சை இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய வியாதி மத்தியில சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்கிறே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்கிறே, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழித்து விட்டு, அவருடைய இரக்கத்தினால் குருவினால் முடிசுட்டு கடலுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அரிமான தேவப்பிள்ளையே, இந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக சங்கீதம் 84:2. சங்கீதம் 84:2. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக ஆலய பிரகாரங்களில் நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அரிமான தேவப்பிள்ளைகளே, ஆலய பிரகாரங்களிலே நான் வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம், என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. எனக்கு அரிமான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாஞ்சி எப்படி இருக்கிறது? ஆலய பிரகாரங்களில் வாஞ்சி எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. சபை கூடுவதிலே விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. சொல்றாரு, காலம் சமீபித்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ சபை கூடுவதிலே நாம் விட்டு விடாதபடிக்கு நாம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். கரிமான தேவப்பிள்ளையே, ஏன் தெரியுமா? காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடுவதில் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமைத்தான் அவர் அலுவலகம் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. மாமா வந்தாலும் சரி, மச்சான் வந்தாலும் சரி, அன்னைக்கு லீவ் தான். சபையை பத்தி நினைப்ப இருக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விடுவதற்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லணுமா? நீங்க புத்தி சொல்லணுமா? அல்லேலூயா. ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு அரிமான தேவப்பிள்ளையே, சபை கூடுவதிலே நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதம் 84:10 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் ஒரே நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆழத்தில் வாசல் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா சொல்றாரு, ஆகார கூடாரங்களில் நான் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே
நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த கரிமான தெய்வங்களை ஒரே நாள், ஒரு நாள் 1000 நாள் இவரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். உம்மிடத்தில் ஒரு நாள் மேலான என கரிமான தெய்வங்களை சபை கூடுவதில் விட்டு விடாதபடிக்கு அர்ப்பணிப்போடு ஞானமாய் சபைக்கு வருகிறானால் வேத சொல்கிறது, சபையிலே ஆலயத்திலே அவர் சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அறிவான திவப்பலையே ஆலயத்தில் என்ன பண்ணிருக்கிறார்? சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல இவங்களை என்ன பண்ணுவாங்க? திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. எனக்கு அறிவான திவப்பலையே அதே சங்கீதம் 42:4 வாசிக்கிறேன். சங்கீதம் 42:4. போதும். அறிவான தேவப்பிள்ளையே ஏசாயா 58:13-14 வாசிப்பாங்க. ஏசாயா 58:13-14. ஏசாயா 58:13-14. என் பசுத்த நாளாகிய ஓய்வு நாளே ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் பசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். ஏறிக்கும்படி அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலத்திலே தேவனுடைய கொண்டு போற கரிமான தேவனை. காரணம், என் பரிசுத்த நாளை நீ மகிமையா எண்ணுவாயானால், என் பரிசுத்த நாளை நீ மகிமையா எண்ணுவாயானால், ஏன்னா இந்த கர்த்தருடைய நாள், அந்த கரிமான தேவனை, இந்த கர்த்தருடைய நாளை நீ மகிமையாய் எண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போவார். கரிமான தேவனை, இந்த கர்த்தருடைய நாளை நீ மகிமையாய் எண்ணுவாயானால் யாக்கோபின் சுதந்திரத்தாலே உன்னை போஷிப்பார். கரிமான தேவனை, சபை கூடியுள்ளதை நீங்கள் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களானால், நீங்கள் அதை அபியாசப்படுத்துவீர்களானால், அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உயர்ந்த இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் அதை சொன்னாரு, என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு காண்பிப்பேன், உங்களை நான் திருப்தி ஆக்குவேன், உங்களை நான் கனப்படுத்துவேன். அந்த கரிமான தேவப்பிள்ளையே, அவரிடத்தில் நாம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது, ஆலய பிரகாரங்களில் நாம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 26:4. சங்கீதம் 26:4. அல்லேலூயா. கரிமான தேவப்பிள்ளையே, சங்கீதம் 132:2 வாசிப்பாங்க. சங்கீதம் 132:2. காண மட்டும் காத்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வரவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா. ஒரு
கண்களிலே உறக்கம் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குமானால் ஆடுகளை மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, ஒரு ஸ்தலத்தை நான் காண மட்டும் நான் உறங்குவதில்லை, படுக்கையில் படுப்பதில்லை என்று பொறுப்பதை பண்ணினான். எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அறிவான தேவப்பிள்ளையே, இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சமுதாயத்திலே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவார்கள். எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 36:8 வாசித்து பாருங்க. சங்கீதம் 36:8. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய போதகர் மூலமாக ஆலயத்தில் திருப்தி வைத்திருக்கிறார். என்ன திருப்தி? ஜீவாத்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையாக இருக்கிறது. அங்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் கிடைக்குதுங்க. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ள வரும், உங்களுக்குள்ள வரங்களை அவர்களுக்குள்ள போகும், அவர்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் உங்களுக்குள்ள வரும். அந்த ஐக்கியம் சபையில தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, சபை கூடுவதில்லை விட்டு விடாதீர்கள், அதில் அர்ப்பணிப்பாயிருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அப்படி இல்லை. ஞானப்பாளர்கள் வாசியம் வரும்போது நீங்கள் வளரும்படி, நீங்கள் புதிதாய் வளரும்படி குழந்தை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியாயிருந்து. அல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை வளர்றதுக்காக அதுக்கு தேவைன்னா தாய்ப்பால் இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை வளர வேண்டும் என்றால் கலக்கமில்லாத ஞானப்பாலைய திருவசனம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவான தேவப்பிள்ளையே, இந்த ஞானப்பால் மீது நாம் வாஞ்சியா இருக்குமானால், அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றாரு, சங்கீதம் 119:40 வசனத்தை பார்த்து பாருங்களா. சங்கீதம் 119:40. இதோ உமது கட்டளை மீது நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உமது திருவசனமாகிய கட்டளை மீது நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்றால் இந்த திருவசனமாகிய ஞானப்பால் நமக்கு தேவை. தெரியுமான திருப்பதியை பழைய மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து புதிய மனுஷன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள்
வளர வேண்டும் என்றால், அவன் பலனடைய வேண்டும் என்றால் திருவசனமாகிய ஞானப்பாலை நாம் குடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் இறைவன் சொன்னாரு, இந்த வார்த்தை கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைத்தவுடனே நாம் உட்கொள்ள வேண்டும் என கனிமான தேவர்களே. அப்படி உட்கொள்ளுவது அதே இறைவன் சொன்னது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியோ அது சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வந்தாலே நான் ஒருபடி மேல வளர்ந்துடுவோம். அல்லேலூயா. ஏன்னாக்கா இருதயத்துல கவலை வந்தா போதும், வியாதி வந்துடும். ஆனா இருதயத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தா போதும், துள்ளி குதிப்போம், வளரும். நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்றால் இந்த ஞான பாலை நான் பருக வேண்டும் என கரிமான தேவப்பிள்ளை. சங்கீதம் 119 165 வாசித்து பாருங்க. சங்கீதம் 119 165. ஹல்லேலூயா. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அவனுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. அப்ப வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை புசிக்கணும், வேதத்தை குடிக்கணும், வேதத்தை சாப்பிடணும். அல்லேலூயா. அப்பதான் இந்த ஞானப்பால் நமக்குள்ள வருவது தான் கர்த்தர் ஞானத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞானப்பால் உள்ள போக 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 பரலோகத்தின் ஞானம் நமக்கு நிரப்பப்பட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த ஞானப்பாலோட வாஞ்சைய மேல் நான் விருப்பமானால் அவர் சொல்றாரு, உடைய இருதயத்துக்கு சந்தோஷம், உடைய இருதயத்துக்கு சமாதானம். அது மாத்திரமல்ல, நீங்க அதை புஷிப்பீங்களானால், அதை உட்கொள்வீங்களானால் நிச்சயமாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் சொன்னாரு, இரவும் பகலும் வாசிக்கிற இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்றால் வேதத்தை அனுதினம் வாசித்து வாசித்து அதை தியானித்து தியானித்து நீங்கள் அதை அபியாசப்படுத்தும் போது இந்த ஞானப்பால் உங்களை வளர்ச்சி அடை செய்ய கருமான தேவனுடைய 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3 16 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷன் தேடினால் போதும். அப்போ தேவனுடைய மனுஷன் புதிய குழந்தையானது தேறினவனாய் மாற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறினவனாய் மாற வேண்டும் என்றால், தேறினவன் எவனும் குருவை போதிருக்கிறான் என்று என் சத்தியவேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கரிமான தேவப்பிள்ளையே, தேறினவர்களாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, குருவை போல மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலை உண்டு அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஞானப்பாலாகிய திருவசனத்தை நீங்கள் வாசித்து வாசித்து அதை புசித்து அதை அபியாசப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேறின வேதப்பாரனாகிய எஸ்ரா. அப்போ நீங்களும் நானும் இந்த எஸ்ராவை போல தேறின வேதப்பாரா இருக்குமானால் வேதத்தை ஆராய வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேறினவர்களாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து தியானித்து நீங்களை அபியாசப்படுத்தினால்
உங்களை தேடினவர்களாய் மாற்றுகிற கரிமான தெய்வத்திலே வளர்ச்சி அடை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ச்சி அடையலனாக்கா குழந்தை வளர்ச்சி அடையலாம் சொல்றாங்க, அதுக்கு குழந்தை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆளுங்கிற வளர்ச்சியில நாம் குந்தி 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 இருப்போமானால் அடைச்சுனாங்க எந்த மட்டும் நீங்க குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. அனலமின்றி குளிரின்றி இருந்தால் உங்களால் மாற்றி பண்ணி வளர்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டிய கரிமான தேவனுடைய அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வளர்ச்சி தான் தேவன் விரும்புகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், மறு தரவழி செய்வேன். அது மாத்திரமல்ல, நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்தி அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 நாளாகமம் 1 நாளாகமம் 29:3. 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் சவதரித்த அனைத்தையும் எனக்கு சொந்தமான பொன்னும் வெள்ளி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன். கொடுக்கிற வாஞ்சை எனக்கு அறிவான பிறப்புகளை ஆதி காலத்தில் காயும் மாதமும் தலையிலிருந்து முதல் பிறான கனிகளை கொண்டு வந்தார்கள். ஆபிரகாம் காலத்தில் தசம பாகங்களை கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பட்ட காலத்தில் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தசம பாகத்தை கொண்டு வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என சோதித்து பாருங்க. அல்லேலூயா. கொடுக்கிறதுல நாம் வாஞ்சியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கனிவான தேவர்களை 30 லட்சம் ரூபாய் கணக்காரனாக இருந்தார். என் கிராமத்தில் அநேகர் என்ன பண்ணாங்க, தூசித்தாங்க. என் கிராமத்தில் அதே கிராமத்தில் இருந்து தலைத்துக்கு நிற்கிறனாக்கா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை முற்றிலுமாக விடுதலையாக்கி கொடுக்கிறவனாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 30 லட்சம் ரூபாய் கடனை விடுதலையாக்கி இன்றைக்கு அதே கிராமத்தில் கொடுக்கிறவனாய் மாற்றிருக்கிறார். எனக்கு கனிமான தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ஏன்னா கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டை மதியத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் அந்த ஊழியர்கள் பண்ணாங்க, கீழே இறங்கி வந்தாங்க. எதுக்கு வரான்னு சொல்லி பார்த்தா அவர் கையில் ரூபாய் பிரிச்சு எல்லாம் வந்துருந்த எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது அப்ப என்ன பிரசங்கம் தெரியுமா? பேரு தன் படகை கொடுத்தான். அல்லேலூயா. அது கர்த்தர் பிரசங்க மேடையாய் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, உங்களை நீங்கள் தேவனுக்கு என்று கொடுப்பீர்களால் கர்த்தர் உங்களை பிரசங்க மேடமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கொடுங்கள், மனப்பூர்வமாய் கொடுங்கள், உதாரணமாய் கொடுங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் சொல்றார், நான் சகோதரத்த அனைத்தையும் கொடுத்தேன். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு சேர்த்து வச்சா அவனுக்கு தெரியாது. பொண்ணு வண்டியில் எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு தெரியாது. அப்பற்பட்ட நிலைமையில அவன் பல ஆடு சொன்னாரு, நான் உன் கையில ஆழத்தை கட்ட மாட்டேன். அதே நான் என்ன பண்ணிருப்பேன், என்னடா நான் இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு ஆழத்தை கட்டுறதுக்கு இவருக்கு எனக்கு ஆழத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சில நேரத்தில் மனசு மாறி பண்ணணும். நம்ம ஏதாவது பணத்தை கொடுக்கணும். ஆனா அவன் என்ன பண்றாங்க, சபதத்தை அனைத்தையும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு
சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்க. உங்களையே கொடுத்துருங்கள, உங்களையே நீங்க கொடுத்துருங்களா, மொத்தமே ஆண்டவருக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. அறிவான உதாரணத்துல கொடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உதாரணமா நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கதால் மரியா 3:10 சொல்றாரு. நீங்க கொண்டு வந்து பாருங்க. அடுத்து வாசிங்க. மரியா 3:10. தசமபாகங்களை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடர்கொள்ளா மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இடர்கொள்ளா மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொண்டு வரணும்னாக்கா உங்களையே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறீங்க. தசம பாகம் மாத்திரமல்ல, பொண்ணு வழி மாத்திரமல்ல, சமதரித்தது மாத்திரமல்ல, உங்களை சொந்தமான எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னாக்காவ ஆண்டவர் வானத்தின் பொக்கிஷத்தை திறப்பாருங்க. அல்லேலூயா. அவர் திறந்துட்டாங்க, எவனால அடைக்க முடியாது. அல்லேலூயா. 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 அவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார், நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா சொல்றேன், எத்தனையோ நாட்கள் ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை செத்து போயிடாம இருந்தேன். அப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு என்னை கரங்களிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 சென்ற வருஷம் கூட 206 போதகர்களுக்கு ஆடைகளை அணியும்படி, ஆடைகளை கொடுக்கும்படியாக ஏறக்குறைய 60 பாஸ்டர் அம்மாங்களுக்கு சேரி கொடுத்துருவோம், நல்ல உணவு எல்லாம் கொடுக்கும்படியா தேவன் கரத்தை பலப்படுத்தினார். அல்லேலூயா. 206 பாஸ்டர் வந்தாங்க போன வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 206 பாஸ்டருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் பாருங்க, என்னை வந்து 82,000 ரூபாய் ஏமாத்திட்டான். 82,000 ரூபாய் ஏமாத்திட்டான். நான் இன்னைக்கு ஏடிஎம்ல போய் கொஞ்சம் காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா வீழ்ச்சியால நின்றுக்கிறான். என்னப்பான்னு கேட்டா, பேலஸ் அடங்காச்சு, என் பையன் செத்துன்னு சொல்றான். காரணம் இருக்கு. முதல் மனைவி துரோகம் பண்ணாரு, 2வது மனைவி பண்ணாரு, 2வது மனைவி பண்ண பரீட்சை கைவிட்டாச்சு. இன்னைக்கு நடு ரோட்டில் நான் 2 நாளாக சாப்பிடல, என் வயிறு பாய்ச்சது. 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாய்ச்சது. யாரு? 82 ரூபாய் எனக்கு ஏமாத்தணும். காலையில் நடந்த விஷயம். கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க, நிச்சயமாக கரம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரியுமா? ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய கருத்துல ஐஸ்வர்யமும் கனமோ இருக்குதுங்க. பூமியோட நிறைவோ கர்த்தருடையது. அப்போ நான் தேவனுடைய ஆழத்துக்கென்று அவருடைய ஊழியத்துக்கென்று நான் உதாரணமாக கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எலிசா தீர்க்கதரிசி பார்த்து, என் புருஷனை ஒரு தீர்க்கதரிசி புத்திரன் கர்த்தருக்கு பயணம்னா ஆனா கடன் பண்ணா, அந்த கடனை தீர்க்க வழி இல்லை, என் பிள்ளைகள் எல்லாம் அடிமையா இருக்காங்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அங்கலாய்த்த போது கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி கொண்டு தன் கடல் பிரச்சனை மாற்றினார். மாற்றுமல்ல, அவர் ஜீவன நாளெல்லாம் புஷிக்கும்படியாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். கரிமான தேவ பிள்ளையே, அல்லேலூயா.
ஒருவனை வீட்டு கடன் குறிச்சோடு இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை கடன் கொடுக்க மாற்றுவார். கடன் கொடுக்க நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். என்னைக்கு அன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் கொடுத்தப்பன இனி ஒருத்தரிடத்தில் ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரிமான தேவப்பிள்ளை, கர்த்தர் உங்களை கடன்காரனாய் இல்லை, கடன் கொடுத்தவனாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுப்பதில் வாஜா இருப்பவனால் அள்ளிங்கி புள்ளிங்கி ஏன கர்த்தருடைய கரம் பெருசுங்க. வானம்ங்கிறது சிவச பூமியானது பாலப்போ பூமி அதன் நிறைவு கர்த்தருடையதுங்க. எதுக்காக நீங்க கவலைப்படணும்? அவரை நோக்கி கூப்பிடுவது மறுத்து நான் தருணம் சொல்றாங்க. ஒரு கடன் பிரச்சனை மாற்றுவார், விடுதலை ஆக்குவார். எப்போ? நீங்கள் கொடுப்பதில் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. தசம பாகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பதனால நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உங்கள் மீது வாங்கியாய் நானே வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 2:8. வாங்கியாய் இருந்து யார் ஒருத்தர் வாசிங்க வாசிங்க சிஸ்டர் வாசிங்க. நாங்கள் உங்கள் மேல் வாங்கியாய் இருந்து கொடுத்ததும் அல்லாமல் எங்கள் ஜீவனையும் கொடுக்க வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஆத்துமாவின் மீது வாஞ்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆத்துமாக்கள் மீது நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அவர் சொல்றாரு, எங்கள் ஜீவனை கொடுக்க வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஆத்தும ஆதாயம் படத்துல நாம் வாஞ்சவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆடச்சதாரு ஊழி செய்வதற்கும் ஊழி செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆனா பரலோகத்துல போனாலும் எந்த ஸ்தானத்தில் நாம் இருப்போம்? மூத்த விசேஷத்துல சொல்லுவாரு, ஒரு கொல்லி கட்டிக்கும் நட்சத்திரத்துக்குள்ள வித்தியாசம் தான். கொல்லிக்கட்டியோட நெருப்பு தானே, அதுக்குள்ள கூட இது இருக்குல்ல, பிரகாசம் இருக்குல்ல. ஆனால் நட்சத்திரத்துக்கும் கொல்லிக்கட்டிக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கும்? அதிகமாக இருக்குங்களா? ரட்சிக்கப்படுவீங்க, பரலோகத்துக்கு போடுவான். ஆனா வேதம் சொல்றது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 12:3. டைம் ஆகிட்டு நான் சொல்லிக்கிட்டேன், மொத்த வசனத்தை மேலே மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன்.